அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடன் திமுக கூட்டணி எம்எல்ஏக்கள் நேரலை ஒளிபரப்பு ஏன் இல்லை? மத்திய அரசு திருத்தம், மாநில அரசு எதிர்ப்பு. திமுக தீர்மானம் ஆதரித்த அதிமுக. அருப்புக்கோட்டையில் விஜயகாந்த் மண்டபம். பாலா படம் பற்றி ஹீரோ அருண் விஜய். இப்படி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னங்க அரசியல்ல பல திருப்பம் எதிர்பார்த்து என்னங்க திருப்பம் ஏற்பட்டு போல என்னங்க இது? உதயகுமார் அவர்கள் வந்து அதிமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், வேல்முருகன் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி இருக்கட்டும். ஆனா எல்லாருமே ஆப்போசிட் பெஞ்சில தான லைன் உட்கார்ந்திருக்காங்க. அந்த ஒரு ஒற்றுமை இருக்குல்ல. கிளாஸ் ரூமாங்க இது. நான் பெஞ்ச் மெட்டு ஃப்ரெண்ட்னு சொல்றதுக்கு பாலிடிக்ஸ்ங்க. பாலிடிக்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியுது. அது வந்து 2026ல பாத்துக்கலாம். இப்போ வந்து அவங்க கேஷுவலா தான் வராங்க. கொங்கு ஈஸ்வரன் அவர்களும் பேசிட்டு வராரு, தங்கமணி அவர்களும் ஒண்ணா வராங்க. ஏங்க என்னங்க இது? அதான் சொன்னேனே, ரெண்டு பேரும் ஆப்போசிட் பெஞ்சில இருக்காங்க. அந்த ஒற்றுமை ஏங்க நீங்க அப்படி பார்க்காதீங்க. திடுப்புன்னு கூட்டணி இந்த பக்கம் வச்சாலும் வாய்ப்புகள் இருக்குது. கேள்வி பதில்கள்லாம் போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப என்னன்னா, நேரலையில எங்களை ஏன் காட்ட மாட்டீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் காட்டம் தெரிவிக்கிறார்கள். எதிர்கட்சியினுடைய குரல் வலை நசுக்கப்படுகிறதுங்க. அதிமுகவையும் திமுக அவர்களுக்கு ஜால்ரா போறவங்க மட்டும்தான் டிவில சட்டப்பேரவை வெளியே செய்தி வருது. பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து ரொம்ப கொதிச்சு எழுந்திருக்கார். ஒரு பொதுவான கருத்தையோ தொகுதி கருத்தையோ சப்ஜெக்ட் சொல்றவங்கள குரல் வலை நசுக்கப்படுகிறது. பாஜகவோட சட்டமன்ற தலைவர் நயனார் அண்ணன் என்ன சொல்றாரு இதை பத்தி? நிச்சயமா அது ஒருதலை பட்சமா பார்க்கணும். ஏன்னா அன்னைக்கு நாம் பேசும்போது கூட, போன வாட்டி பேசும்போது கூட, நாங்க பேசும்போது எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. சாஃப்டா ஏங்க அவர் கோவமா சொன்னாருங்க. அண்ணன் தான் சாஃப்டா சொல்றாரு. அண்ணன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொன்னாங்க. டெக்னிக்கல் கிளிட்ஸா? டெக்னிக்கல் ஃபால்ட். மாண்பு உறுப்பினர் உதயகுமார் கூட அதை ரைஸ் பண்ணாங்க இன்னைக்கு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இப்படி இல்ல, அது ஏதோ தவறு நடந்திருக்கும், நாங்க சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு. ஏங்க அவர் வந்து திமுக கூட்டணி தானே? இருங்க இவர் வேற ஒன்று சொல்றாரு. சட்டமன்றத்துல நாங்க பேசுறதுலாம் வந்து பிரிண்டா குடுக்குறீங்க, அதெல்லாம் ஓகே, வீடியோவாவும் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. எதுக்கு ஸ்டேட்டஸ்ல வைக்கிறக்கா? இல்ல அது என்னன்னே தெரியல. நேரலையில வந்து நேத்தி கூட இன்னும் எனக்கு வந்து பேசப்பட்ட அந்த 4 கவன ஈர்ப்புகள் கொண்டு வந்து பேசியிருக்கிறேன். அதனுடைய வீடியோ எனக்கு இன்னும் நம்முடைய செய்தி மக்கள் தொடர்பு துறையிலிருந்து தரல. அது வந்து நான் பேசும்போது தான் கட் ஆகுதா இல்ல எல்லாரும் பேசும்போது கட் ஆகுதான்றத சட்டப்பேரவை முடிஞ்ச பிறகுதான் நான் அதை குறித்து என்னுடைய உதவியாளர் மூலமாக எந்தெந்த வீடியோ நாங்க கேட்டு கடிதம் கொடுத்திருக்கோம், அவங்க கொடுக்கறாங்க, எது கொடுக்கல, எது கட் ஆயிருக்கு என்பது பின்புதான் தெரிய வரும். எங்க மக்கள் கிட்ட போய் காட்டுறதுக்காங்க. நான் வந்து சட்டமன்றத்துல என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கணும். நாங்க தவறு செஞ்சா அதிமுக திமுக எல்லாம் பார்க்க மாட்டோம், மக்கள் கிட்ட போய் சொல்லிடுவோம். இன்னைக்கு கூட காலைல கேள்வி அவர்ல எங்க மிகப்பெரிய மழை வெள்ளத்தால் பல கிராமங்கள், பகண்டை உள்ளிட்ட பல கிராமங்கள் பாழாகியது, அதை பட்டியலிட்டு நான் அந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். அப்ப அது எனக்கு கொடுக்கல, பிரிண்டிங்கிலும் தரல, வீடியோ வடிவிலும் தரல, எப்படி நான் பேசுறது மக்களுக்கு போய் சேரும்? சட்டமன்றத்துக்குள்ள வந்து எம்எல்ஏ கிரி அவர்கள் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நந்தன் கால்வாய் எக்ஸ்டென்ஷன் எப்ப நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு அமைச்சர் துரைமுருகன் அவர்கிட்ட கேட்கிறாரு. நான் பிறந்த காலத்துக்கு முன்பிருந்தே நந்தன் கால்வாய் திட்டம் தொடங்கப்படும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவருடைய பாணியில எப்பயும் போல தக்லைஃப் ரிப்ளை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? அதாவது எம்எல்ஏக்கு ஒரு டிப்ஸும் கொடுக்கிறாரு. இது மாதிரி கேள்விகளை கேட்கிற பொழுது அந்த ஊர் பேர்லாம் கடற்கடான்னு சொல்லுவோம். ஏன்னா அது அப்பதான் போய் தொகுதியில் சொல்லும் போது ஊரை பத்தி நான் பேசியிருக்கேன், கேட்டிருக்கேன்னு சொல்றதுக்கு அதுதான் வாய்ப்பு. அதனால எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி கேட்கிறவர்களுக்கு இல்லைன்னு சொல்லி அந்த இல்லைன்னு சொல்லிட்டான்னா கேட்க முடியாது. கவனிக்கிறேன், முன்னுரிமை தருகிறேன் சொன்னால் நான் கேட்டேன், முன்னுரிமை தடை அடிப்படை வரணும்னு சொல்லியிருக்காங்க என்று தொகுதி மக்களுக்கு சொல்ல முடியும். ஆகியனால கூடுமான வரையில் பாசிட்டிவாகவே தான் நான் பதில் சொல்லி கொண்டு வருகிறேன். துரைமுருகன் அண்ணன் வந்து திங்க் பண்றாரு. எந்த தொகுதியில் வருது அது? எந்த பக்கம் பாது? எந்த பக்கம்? நந்தன் கால்வாய். அது புதுசா ஒரு எலெக்ஷன் நடத்த அந்தியூர் சிவா அதுல போய் பனமரத்து போய் ஏரிக்கு போய் அங்கிருந்து அப்படியே போயிடுது. நீ சங்கம் தொகுதி சங்கம். தாவாக வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய கோரிக்கையை சட்டமன்றத்தில் வைக்கிறார். ஆமாங்க, எங்க தொகுதியில வந்து தடுப்பணையெல்லாம் உடைஞ்சு மக்கள் எல்லாம் பாதிப்பு அடைகிறாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவண செய்வார்களா என்பதை வேண்டுகிறேன். ஏற்கனவே அமைச்சர் அவர்கள் ஒரே நிமிஷம், ஏற்கனவே எனதரி மங்கலத்தில் கட்டப்பட்ட ஒரு அணை அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட அதுவும் போச்சு. அதுக்கும் கேட்டா நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொன்னீங்க. தயவு செய்து உங்க காலத்தில் அதை பண்ணி கொடுங்க. சொல்றது வந்து லென்த்தா சொல்லியிருக்காரு. லென்த், ஆமா, தடுப்பணை லென்த்தா இருக்குல்லப்பா. அதனால லென்த்தா சொன்னதுக்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் உடனே பண்ணி கொடுத்துறேன் மிஸ்டர் வேல்முருகன் சார், இதுல என்ன சார் இருக்கு, நம்மளா ஒரே கூட்டணின்றாரா? என்னுடைய கவனத்துக்கு அதிகாரிகள் கொண்டு வந்தார்கள். அதை இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நான் அவர்களை வற்புறுத்தி இருக்கிறேன்.
அதில் எனக்கு மாறுபட்ட கருத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள். ஆனால் இது ஒரே வரியில் கேட்டிருக்கலாம், இவ்வளவு நேரம் சொன்னீங்க, அதுதான் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி அவர்கள் அவருடைய தொகுதிக்கான கோரிக்கையை ஆமாங்க, எங்க தொகுதியில வந்து அத்திக்கடவு திட்டத்துல குளங்கள்லாம் இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அத்திக்கடவு திட்டம் 2 அன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களால் அப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கும்பொழுது அன்றைக்கு அறிவிக்கப்பட்டு விடுபட்ட குளங்களுக்கு நீர் நிரப்பக்கூடிய அந்த திட்டங்களை அறிவித்தார்கள். இதுக்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அந்த கொஸ்டின் எனக்கு புரியல, இருந்தாலும் நீங்களே சொல்லிட்டீங்க நான் செய்யாம இருக்கேன் தெரியல, பட் நீங்க சொல்லிட்டீங்க. அன்பகு உறுப்பினருடைய கேள்வி எனக்கு டீட்டெயிலா புரியாவிட்டாலும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ற காரணத்துக்காக முன்னுரிமை அடிப்படையில் அதை நான் எடுத்துக்கொள்வேன். பாமக எம்எல்ஏ அருள் அவர்களுடைய கோரிக்கைக்கு ஆப்போசிட்ல இருந்த அமைச்சர் கே நேரு அவர்கள் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே கவனிக்கிறார். சூரமணம் மண்டலம் என்பது ரொம்ப வருஷமா அது நகராட்சியா இருக்கும்போது அங்க ஒரு அலுவலகம் இயங்கி வருகிறது. அந்த அலுவலகத்தை இப்ப சத்திரம் பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அமைச்சர் கே நேரு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உறுப்பினர் அவர்கள் இதை சபையிலே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக கேட்கிறார். அந்த கட்டிடம் மிகவும் பழுதடைந்திருக்கிறது. அலுவலகத்தை மாற்றி வைத்துவிட்டு இந்த இடத்திலே புதிய கட்டிடம் கட்டப்பட வேண்டும் என்று மாநகராட்சி சார்பாக முடிவெடுக்கப்பட்டு அவருடைய தொகுதியிலிருந்து ராஜேந்திரன் தொகுதிக்கு அந்த அமைச்சருடைய தொகுதிக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது. அது அவருக்கு சொன்னார், அங்கேயும் இருக்கும், உங்களுக்கு வேண்டுமானால் நாங்கள் கட்டித் தருகிறோம் என்று சொல்லி இருக்கிறோம். அவர் உடனே கட்டு அப்படின்னு சொல்கிறார். எனவே விரைவில் அதை பற்றி ஆய்ந்து முடிவெடுக்கப்படும் என்பதை தெரியும். தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தனி தீர்மானம் எடுத்துட்டு வந்திருக்காரு. என்னன்னா, இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து யூஜிசில நிறைய திருத்தங்கள் அந்த திருத்தங்கள்லாம் எங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது பாஸ், எங்களை நீங்க விட்டுருங்க. அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் தான் சட்டமன்றத்தில் முதல்வர் போட்டிருக்காரு. கல்வியையும் மக்களையும் காக்க, எதிர்கால தலைமுறையை காக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியாக வேண்டும். இந்த தீர்மானத்தை ஏற்று ஒன்றிய அரசு மனம் மாறாவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என்ற முன்னுரையுடன் இந்த தீர்மானத்தை நான் உங்கள் அனுமதியோடு முன்மொழிகிறேன். சோ கோவை செழியன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்வர் கொண்ட தீர்மானத்தை நாங்க வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு ஒண்ணு சொன்னார். அந்த இடத்துல கலைஞர் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டம் தடை செய்யப்பட்டது. உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று திமுக ஆட்சியில் இல்லாத போது, கோட்டையில் இல்லாத போது, கோத்தனையில் இல்லாத போது, அதிகாரத்தில் இல்லாத போது, ஆட்சி இல்லை என்றாலும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கலைஞர் கொண்டு வந்த சமச்சீர் கல்விக்கு துணை நின்றது என்பது இந்த சபையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க எல்லாத்துக்குமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நன்றி சொல்றாரு. அப்படியே யார் ஆதரவு தெரிவிக்கலையோ அவங்களையும் சைடு கேப்ல வந்து கலைக்கிறார். திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் பட்டும் விடாமல் பேசிவிட்டு வெளிநடப்பு செய்துவிட்டு மீண்டும் வந்து உள்ளே உட்கார்ந்து மறுபடியும் போய்விட்டார். என்னன்னு தெரியல. சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றலாமா வேணாமா, ஆம் என்போர் ஆமன்க, இல்லை என்போர் இல்லை என்க அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. ஆம்னு சொல்லிட்டாங்க, இல்லைன்னு சவுண்டே கேட்கலையே. ஏன்? ஏன்னா சில பேர் எதிர்த்தாங்கல்ல, வெளியே போயிட்டாங்க. அதுல ஏற்கனவே என்னன்னா, ஏற்கனவே இப்போ வைஸ் சான்சலர் நியமனம் பண்றதுக்கு 3 உறுப்பினர் இருக்கிறாங்க. அந்த 3ல கூட ஒரு உறுப்பினராக அந்த வரைவு கொள்கையில சொல்லி இருக்கிறாங்க. மத்திய அரசுடைய அமைச்சகத்திலிருந்து சொல்லி இருக்கிறாங்க. அது இவங்க கூடாது, இது எங்களுடைய உரிமையை பறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெளியே வந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏன் வெளிநடப்பு செஞ்சோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. பேராசிரியர்களை நியமிக்கும் போது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நியமிக்கும் போது டாக்டரேட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு. இவங்க டாக்டரேட் படிக்க வேண்டாம், படிச்சிருக்க வேண்டாம், ஏற்கனவே இருக்கு போலதான் இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கருத்தையே அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு. எம்எல்ஏ ஆயிட்டாரா? இல்லங்க, அவர் வேற லொகேஷன்ல பேசுறாரு, இவர் வேற லொகேஷன். ஓகே ஓகே. ஆனா முதலமைச்சர் அவர்கள் முதல்ல இந்த யூஜிசி விவகாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். எஜுகேஷன் செக்ரட்டரிட்ட கேட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம்ஸ் எல்லாம் சரியா மெயின்டைன் பண்ணணும். அது உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் இருக்கு. துணைவேந்தர் நியமனத்தில் யூஜிசி நாமினி இருக்கணும், அவங்களும் வந்துடுறாங்க. ஆளுநர் தான் சான்சலரா இருக்காங்க, அதனால ஆளுநர் வந்துடுறாங்க. இதை எதற்காக முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்து சட்டப்பேரவையில தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்திற்கான காரணத்தை நான் பார்க்கல. அதனால முதலமைச்சருக்கு உண்மையாலும் பிரச்சனை இருக்கா, எஜுகேஷன் செக்ரட்டரி அனுப்பி பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ள நாங்க எதிர்க்கிறோம், இதுதான் காரணம் சொல்லட்டும். இந்த யூஜிசி திருத்தத்தை பத்தி எல்லாரும் கருத்து சொன்னாங்க. சரி, ஆனா ஒருத்தர் மட்டும் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. யாரு? சி.வி. சண்முகம் அவர்கள். மாநிலத்தினுடைய உரிமை முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்வியிலே தமிழகத்தினுடைய
உரிமை முற்றிலுமாக பறிக்கப்படுகிறது. ஏன்னா அவர் வந்து சட்டத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அண்ணன் பெரிய பெரிய போஸ்டிங்ல தான் இருந்திருக்காரு. அதனாலதான் கலந்துகிட்டே அடிக்கிறார். இப்ப பாருங்க, மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், மாநில அரசால் நியமிக்கப்படுகிற உறுப்பினர் இனி மாநில அரசு நியமிக்க முடியாது, அதிகாரம் இல்லை. பின்ன யாருக்கு அதிகாரம்? முழுக்க முழுக்க இந்த அதிகாரத்தை எடுத்து ஆளுநராக துணைவேந்தராக இருக்கிற ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் நியமிக்கலாம், சிண்டிகேட்ல ஒருவர் நியமிக்கலாம், யுஜிசி ஒருவர் நியமிக்கலாம், அந்த மூவரிலிருந்து ஆளுநர் ஒருவர் நியமிப்பார். அண்ணன் சொன்னதை கொஞ்சம் கிறிஸ்பா சொல்லுங்களேன் பாப்போம். அதாவது பல்கலைக்கழகத்துக்கு மாநில அரசு செலவு பண்ணுது. சரி, ஆக இங்கே இடம் கொடுப்பது மாநில அரசு, பல்கலைக்கழகத்தை உருவாக்குவது மாநில அரசு, அவளுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பது மாநில அரசு, கட்டடங்களை கட்டி கொடுப்பது மாநில அரசு, சம்பளம் கொடுப்பது மாநில அரசு. ஆனால் மாநில அரசுக்கு எந்த அதிகாரம் இல்லை. என் வீட்டிலே எனக்கே அதிகாரம் இல்லை. தேமுதிகவிலிருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திருத்தம் பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. எல்லா யூனிவர்சிட்டியுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆளுநரும் ஆளும் கட்சியும் இணைந்து தாங்க அது பண்றாங்க. அதனால வந்து இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஈகோ கிளாஷ்ல வந்து ஆளுநருக்கு எந்த உரிமை இல்லைன்னு இவங்க சொல்றதும், ஆளுநர் வந்து யூனிவர்சிட்டினா அதுக்கு ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இது கான்ட்ரவர்சி தொடர்ந்து 3 வருஷமா நடந்துகிட்டு இருக்குங்க. உண்மையிலேயே என்ன வந்து அங்க லீகலா என்ன நடக்கணுமோ அது நடந்தா எல்லாருக்கும் நல்லதுங்க. கான்ட்ரவர்சியா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோல இதனால யாருக்கும் எந்த பலனும் கிடையாது என்பது எங்களுடைய கருத்து. இப்ப ஆதரவு தெரிவிக்கிறாங்களா, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் வருதுன்னா, கவர்னர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் எதுக்கு ஈகோ கிளாஸ்ல இருக்கீங்க, சமாதானமா போயிருங்களேன் அப்படின்றாங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கா போயிட்டா ஒரு பிரச்சனை இல்லைங்க. தொடர்ந்து 3 வருஷமா ஆளுநருக்கும் ஆளுங்கட்சிக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு முரண்பாடான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அவர் சட்டசபைக்கு வர்றது, கொஞ்ச நேரத்திலேயே வெளிநடப்பு பண்றது, நம்ம தொடர்ந்து இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து இன்னைக்கு அவருக்கு அவங்க கிட்ட கேட்டா அவங்க தரப்பு நியாயங்கிறாங்க, ஆளுங்கட்சி கிட்ட கேட்டா எங்க தரப்பு தான் நியாயம்ன்றாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், அவர் சொல்ற பிறகு நீதிபதி தான் முடிவு எடுக்கணுங்க. நீதிமன்றத்துக்கு செல்வதுதான் இதுக்கு சரியான தீர்வா இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் எங்க இருந்து பேசியிருக்காங்க? அருப்புக்கோட்டையில இருந்து பேசியிருக்காங்க. அருப்புக்கோட்டை, அதாவது விஜய் பிரபாகரன் அவர்கள் அந்த தொகுதியில தான் நின்னாரு. ஒரு அதிகபட்ச வாக்குகள் வாங்கி ஒரு தோத்துட்டாரு. இந்த இடத்துல இந்த மக்களுக்கு நாங்க கொடுத்த வாக்குறுதிப்படி ஒரு கல்யாண மண்டபம் கட்டி இந்த இடத்தெல்லாம் நாங்க டெவலப் பண்ண இருக்கிறோம். இது பாலிடிக்ஸா நீங்க பார்க்க கூடாது. மக்கள் நலனுக்காக கல்யாண மண்டபம் கட்டுறாங்க. அரசியல்ல பல திருப்பங்கள்லாம் போயிட்டு இருக்குதாமே. ஆமா, அந்த திருப்பத்தை திருப்புறதுக்காக புதிய பொறுப்பாளர்களை நியமிக்க போறாங்க. அதை பத்தி தான் இவங்க பேச போறாங்க. ஆமா, வரப்போற தேர்தல்ல அனாவசியமா அரசியல் பேசாதே. கட்சி தெரியாத புயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சு. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியில பொறுப்பாளர்கள் நியமனம் கேள்விப்பட்டியா மேன்? இன்னும் லிஸ்ட் வரலன்னு சொல்றாங்களே தவிர. கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் முடிய போகுது, இன்னும் மாவட்ட செயலாளர் கூட இல்லையான்னு கட்சிக்குள்ளே முணுமுணுப்பு வந்துச்சான். அதான் பொறுப்பு போட சொல்லியிருக்காங்களே தவிர. ஆமா, கட்சியோட மாநில நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு ஆலோசனை செஞ்ச தாவேகா தலைவர் விஜய் பிப்ரவரிக்குள்ள மாவட்ட பொறுப்பாளர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னது உண்மைதான். அதுக்கு ஏதாவது டீசர்ட் டெய்லர்னு வெளியிடுவாங்களா தவிர. மாவட்ட பொறுப்பாளர்கள் யார் யாருன்னு கடுமையான போட்டியே நடக்குது மேன். ரசிகர் மன்றத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாலும் கட்சிக்காக உழைக்க காத்திருக்கும் தொண்டர்களுக்கும் பொறுப்பு வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதெல்லாம் நிர்வாகிகள் தான் தவிர முடிவு எடுக்க முடியும். எஸ், கரெக்டா தான் சொல்றேன் மேன். விஜய் நடிகரா இருக்கும்போது ரசிகர் மன்ற தலைவரா இருந்தவர் தான் இப்போ கட்சிக்கு பொதுச் செயலாளர். விஜய் நடிகரா இருக்கும்போது மேனேஜரா இருந்தவர் தான் இப்போ கட்சியோட பொருளாளர். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க தவிர? நான் ஒன்னும் சொல்ல வரல மேன். கட்சிக்குள்ள ரசிகர்களுடைய செல்வாக்கு தான் அதிகமா இருக்குதுன்னு புதுசா கட்சியில சேர்ந்தவங்களும் நினைக்கிறாங்களாம். நல்லதுதானே தவிர கட்சி வளர்ச்சி அதிகரிக்குமே. எஸ், அப்படிதான் நினைக்கிறாங்க. அதனால மாவட்டங்களை அதிகப்படுத்தி பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யறாங்க. தொகுதி வாரியா மாவட்ட செயலாளர்கள், அதாவது 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு பொறுப்பு வருது மேன். அப்படின்னா மாவட்டங்கள் எண்ணிக்கை விட மாவட்ட செயலாளர்கள் அதிகமா இருப்பாங்களே தவிர. இதுக்கு பேரு நிர்வாக ரீதியான மாவட்டங்கள். திமுக
திமுக அதிமுக எல்லா கட்சியிலும் இருக்கிற ஒண்ணுதான். ஆனா என்ன துரை கொஸ்டின் கேட்கிற அளவுக்கு மத்த கட்சியில எல்லாம் மாவட்ட செயலாளர் பதவிக்கு கடுமையான போட்டி வரும்போது புதுசா மாவட்டங்களை உருவாக்கி, அதாவது வடக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம், மாநகர் மாவட்டம், புறநகர் மாவட்டம், இப்படி ஏதாவது ஒரு பேரை சொல்லி 2 பேருக்கு மாவட்ட செயலாளர் கொடுப்பாங்க. அப்படின்னா முன்கூட்டியே விஜய் பிரிச்சு கொடுக்கிறாரா துரை? அதானே அப்படித்தான் நாம நினைக்கிறோம். ஆனா கட்சிக்குள்ள இப்பவே போட்டியா இருக்குது. அது கட்சியோட வளர்ச்சிக்கானதா இல்ல பதவி பிடிக்கிற ஆசையான்னு தலைமை யோசிக்குது. மேன் நிறைய பொறுப்புகள் இருந்தா நிறைய கட்சி வேலை எல்லாம் நடக்குமே துரை. கரெக்ட், அதுதான் கணக்கு. அதனால தான் 234 தொகுதிக்கும் வேலை செய்யற விதமா குறைஞ்சது 100 மாவட்ட செயலாளர் இருக்கணும்னு லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேன் தேர்தல் வரைக்கும் அப்படிதானே துரை? 2026 தேர்தல் வரைக்கும் இப்போதைய மாவட்ட பொறுப்பாளர்கள் வேலை செய்வாங்க. அப்புறமா அவங்களோட செயல்பாட்டை பொறுத்து மாறும். அதுதானே அரசியல். சர்தான் துரை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.